ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் தேவி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். விமர்சனத்தை தீவிரமாக ஆராய்வதற்கு முன்பாக ஒரு ஷார்ட் அண்ட் குயிக் ரிவ்யூ ஒன்று கொடுத்துட்றேன். ஏன்னா ஷார்ட்டாக சொல்லுன்றவங்களுக்கான ரிவ்யூ இது. தேவி திரைப்படம் எப்படி இருக்கின்றது? ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது இந்த இரண்டு திரைப்படங்களை விட எனக்கு தேவி திரைப்படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, ரொம்ப நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதுவும் ஏஎல் விஜய் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவசியம் இந்த தேவி திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கிறது. ஷார்ட் ரிவ்யூ சொல்லியாச்சு. இப்போ விரிவான ஒரு ரிவ்யூவுக்கு போகிறோம். அதற்கு முன்பாக ஏஎல் விஜய்க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விஷயத்துக்கு அப்படின்னா, நான் முத்துக்குமாருக்கு இந்த திரைப்படத்தை சமர்ப்பணம் செய்ததற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜாக்கி சினிமா சார்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அந்த கலைஞரை மிகச் சிறப்பான அளவில் அதை கௌரவிச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு அவர் சமர்ப்பணம்னு போட்டப்போ நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நிச்சயமாக உங்கள் பாராட்டுகளை ஏஎல் விஜய்க்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். இதற்கு முன்பாக ஏஎல் விஜய் இயக்கிய திரைப்படங்களில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனசை தொட்ட அளவுக்கு மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு ஆம்சாமில் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அதனால் அதில் எனக்கு பெரிய, ஏன்னா அதெல்லாம் அப்படியே அப்பட்டமான நகல் அதெல்லாம். ஸோ கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்லாமல் இருந்தது. பட் மதராசப்பட்டினம் ஓகே, அது கூட ஒரு டைட்டானிக் ஸ்டைலில் ஒரு லைட்டாக ஓகே. பட் இருந்தாலும் அந்த ஒரு பீரியட் ஃபிலிம் ட்ரை பண்ண வகையில் அந்த படம் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப ஏஎல் விஜயுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் நிச்சயமாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது எந்த குறிய எந்த நகலுடைய விஷயம் எனக்கு தெரியல. பட் எங்கேயோ ஒரு ஒன்லைன் எடுத்து இதை அப்படியே அப்பட்டமான நகலாக இல்லாமல் இந்த திரைப்படத்தை இவர் ரிட்டர்ன் பண்ணி எழுதியிருந்தார்னா நிச்சயமாக ஏஎல் விஜய்க்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, ஸோ இந்த திரைப்படம் ஒரு பேய் படம். ஆனால் எங்கேயுமே ஒரு அதாவது பயமுறுத்தலே அழகியலாக காமிச்சது தான் இந்த திரைப்படத்தினுடைய பெரிய ப்ளஸ். எங்கேயுமே பேய் அகோரமாகவோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பயமுறுத்துகிற மாதிரியோலாம் இல்லை. இந்த திரைப்படத்தில் இழையோடுற மிக மெல்லிய ஒரு நகைச்சுவை இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே இது. தேவி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பம்பாயில் வேலை செய்கிறாரு கிருஷ்ணா என்கிற பிரபுதேவா. அவருக்கு ஒரே எய்ம் என்னென்னா, நல்ல மாடர்னான ஒரு மினி ஆஃப் ஸ்கர்ட்லாம் போட்டுக்கிட்டு வர்ற ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தான் அவருடைய மிகப்பெரிய எய்மே. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த பொண்ணுமே மாட்டல. ஊரில் பார்ட்டி சீரியஸாக இருக்குதுன்னு ஊருக்கு வராரு. ஊருக்கு வர்றப்போ பார்த்தா கிராமத்து பொண்ணான தமன்னாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ மாடர்னாக வேணும்னு சொன்னவருக்கு கிராமத்து பொண்ணுன்னா அது எப்படி? ஸோ அந்த அருக்காணியை கல்யாணம் பண்ணி வரலாமா ஒரு படத்தில். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, ஊருக்கு கூட்டின்னு போகிறார் பாம்பேக்கு. அங்கே போய் நான் தனியாக இருக்கிறேன், நீ தனியாக இருக்க வா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறப்பே அவர் அது ரொம்ப யோசிச்சு தான் அந்த பொண்ணை இட்டுன்னு போகிறாரு. ஸோ இந்த படம் அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே உள்ளார போனதுமே ரூபின்ற ஒரு பேய் அந்த வீட்டில் இருக்குது. அதன் பிறகு அவர்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அதிலிருந்து பிரபுதேவாவும் தமன்னாவும் எப்படி வெளிவந்தார்கள், அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதலோ விஷயங்கள்லாம் வந்துதா, இவங்களுக்குள்ள ஒரு புரிதலும் ஒரு தாம்பத்திய உறவும் நீடிச்சுதா அப்படின்றத அந்த தேவி திரைப்படத்தினுடைய கதை. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த தேவி திரைப்படம். ஏன்னா அலுப்பு தட்டமாக போகிறதுல இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இன்டர்வலாக எப்போ தெரியல, அந்தளவுக்கு மிக சுவாரஸ்யமாக இந்த திரைப்படம் ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது என்றால் நிஜமே. பிகாஸ் இவர் ஏஎல் விஜயோட இயக்கத்தில் இப்படி ஒரு படம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிச்சயமானவே. அதுதான் உண்மை. அதன் பிறகு இந்த படத்தில் பிரபுதேவா ரொம்ப நாள் கழித்து பிரபுதேவாவை ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம். இதற்கு முன்பாக அவர்கிட்ட ஒரு விடலைத்தனமான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த படத்தில் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிற டைமில் அதே நேரத்தில் அந்த விடலைத்தனத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். மிக முக்கியமாக அந்த என் ஒய்ஃபை என்கிட்ட சேர்த்துரு அப்படின்ட்டு அவர் அந்த அழற இடம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சிக்கு புக்கு ரயிலே. அதில் பிரபுதேவாவுடைய டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிரேஸ் அதுக்கப்புறம் ஊர்வசி அதன் பிறகு முக்காபலா எவ்வளோ சொன்னாலும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பாடல்கள் சிக்கு புக்கு ரயிலே அண்ட் ஊர்வசி. முக்காபலா எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு அது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு இந்த ரெண்டு சாங் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவேன். பட் இதில் அந்த சிக்கு புக்கு ரயிலே கான்செப்டை எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கௌதமிக்கு பதில் எமி ஜாக்சன்.
அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வந்து எமி கூட ஆடுற அந்த டான்ஸ் மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிக முக்கியமாக அந்த பாட்டுக்கு வந்து பரேஷ் அவர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டர், அது கொரியோகிராஃப் அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல கொரியோகிராஃப். அதில் படிக்கட்டில் அந்த இறங்கி ஆடிக்கிட்டு வருவாங்க அந்த சாங்கில், அதே ரயில்வே ட்ராக் அந்த மாதிரி சாங்கில் இறங்கி வருவாங்க. அது ராஜா ராஜா சாங்கை ஞாபகப்படுத்துச்சு, சிக்கு புக்கு ரயிலு, அப்புறம் இந்த சாங்கு. ஸோ அதே ஸ்டெப்ஸு அதேமாதிரி அவங்க அண்ணன் அதில் நடுவில் வருவார், அதில் போர்ட்ராக வருவார், இதில் வந்து ஒரு லப்பராக வராரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஜசுந்தரம் வந்து சுயலெல்லாம் சொல்லிட்டு போவார், இவங்க எப்போ அந்த பாட்டில் வந்து கௌதமி, இப்போ வந்து எமி ஜாக்சன் இவங்க இதே வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது கூட ரொம்ப நல்லா இருந்தது. அதன் பிறகு தமன்னா கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அடிச்சுக்கவே முடியாது. கதவுக்கு உள்ளார கதவுக்கு வெளியேன்றப்ப அதில் அந்த காட்டில் அந்த மாடுலேஷன் இருக்கு இல்லையா, ஒரு கட்டுப்பட்டித்தனமான அதே நேரத்தில் அல்ட்ரா மாடர்ன், இந்த 2 விஷயத்தையும் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அற்புதமாக அதில் அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த சீக்வன்ஸு, அதாவது உள்ளார போயிட்டு வெளியில் போய் பிரபுதேவா வந்து போட்டியில் அட்மி வச்சுட்டு திரும்ப வர்ற அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எந்த படத்துலையும் இல்லாத அந்த நான் எதுலையும் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக அந்த கதவு இது எல்லாமே வந்து ரொட்டேட்டர் ஆகிறது, சுற்றி இருக்கிற எல்லா சரௌண்டே வந்து மாறுறது வந்து நல்ல ஐடியா. ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த சீன், ரொம்ப லைக் பண்ணேன். ஸோ எஸ்பெஷலி அதை விட தமன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு டான்ஸு சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு ஆட்டம், ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டம். தமன்னாவுடைய ஆட்டம், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த படத்தில். நடுவில் சில படங்களில் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கிளாமர் அந்த 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 இளமை போன மாதிரி இருந்தால், பட் இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல, அவங்க அப்படியே இருக்கிறாங்க. நம்மளுக்கு 2 இட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அதுக்கப்புறம் வந்து பேண்ட் சைஸ்லாம் பெருசாக போயிடுது. அது எப்படின்னு தெரியல, அந்த ரகசியம்லாம் கற்றுக்கணும். அதன் பிறகு அந்த டான்ஸில் வந்து அடிச்சு முடியாது சொல்கிறேன்ல, இவங்க வந்து இதில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க டான்ஸில். இவங்களுடைய ஒரு வெறித்தனமான டான்ஸ் பார்க்கணும். நீங்கள் வந்து தெலுங்கு படம், பிரபாஸ் படம், அதில் ஒரு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டை போட்டு ஆடுவாங்க கடற்கரை சீஷோர் கிட்ட. நீங்கள் அதில் வந்து ஒரு பொம்பளை லாரன்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டான்ஸ். டோன்ட் மிஸ் இட். அந்த சாங் கண்டிப்பாக பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க இந்த படத்தில் வந்து பின்னிருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது அவன் மிரட்டுறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் திரும்ப. அதன் பிறகு வந்து ஆர்டிஸ்டாக சோனு சூத் அவர் வந்து ராஜேஷ் கண்ணா கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. அவர் ஒரு பாடி பில்டரு, இதில் வந்து ஒரு ரொமான்டிக் ரொமான்ஸு ஒரு ஆளாக வந்து பண்ணியிருக்காரு. ஆசமான பர்ஃபார்மன்ஸ் அவர்தும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி சான்ஸே கிடையாது. இந்த படத்தில் காமெடி வந்து மிகப்பெரிய பலம் சொன்னா இல்லையா, அதில் ஆர்ஜே பாலாஜியுடைய பங்கு வந்து மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்ட்டு தமன்னா சொன்ன அப்புறம் தங்கச்சி சாப்பிடுது அப்படின்ட்டு அவர் வந்து ஆக்ஷன் பண்ணுற அந்த கட்டம் மிக அற்புதமாக வந்து அதை வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காமெடி சீக்வன்ஸ் என்னென்னா, பிரபுதேவாவுக்கு எல்லாமே நினச்சி பார்ப்பார். மிக முக்கியமாக அந்த கேள்வி உதைக்கிற காட்சி வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி நிறைய சீன்ஸ் அந்த நினச்சி பார்க்குற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த திரைப்படத்துடைய ஒளிப்பதிவாளர் மனுஷ் நந்தன், இவருடைய ஒளிப்பதிவில் அந்த ரயில்வே ட்ராக் அந்த சாங் அது ரொம்ப நல்லா இருந்தது. ரயில் சாங்கு நல்லா பழைய ஞாபகங்கள்லாம் ஏற்படுத்துச்சு. காஸ்டியூமர், இந்த படத்தோட காஸ்டியூமர் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து தமன்னாவுடைய காஸ்டியூம்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இந்த கட்டுப்பட்டு தரமான விஷயம், அதே மாதிரி கிளாமரஸாக வர்றப்ப அவங்களுடைய காஸ்டியூம்ஸு, எஸ்பெஷலி ஒரு அந்த புடவை போத்தி இருந்தது தூக்கி போட்டதுமே டக்குன்னு ஒரு பிளாக்கில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுப்பாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காஸ்டியூம். அந்த மாதிரி நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான மியூசிக் வந்து சஜித் வஜித் அண்ட் விஷால் மிஸ்ரா பண்ணியிருக்காங்க. அந்த கோல்மாரா அந்த சாங் வந்து அந்த பெப்பியான அந்த சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கோபி சுந்தர் பண்ணியிருக்காரு. எடிட்டர் வந்து ஆண்டனி. ஸ்டோரி வந்து பவுல் ஆரோன் அண்டு விஜய் வந்து இதுக்கு வந்து இந்த திரைக்கதையை எழுதியிருக்காங்க. அந்த கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பேய் படம், ஒரு காமெடி எல்லாம் அரைச்சமாகவே அரைக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் அது ரொம்ப அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக அந்த படத்தில் வர்ற காமெடி சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ செலவு ரொம்ப கம்மி தான். இதை 3 மொழிகளில் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹிந்தி, தெலுங்கு அண்ட் தமிழ். ஸோ அதனால் வந்து போட்ட படத்தை அவங்க ஈஸியாக எடுத்துடலாம். அது நம்மளுடைய கவலை இல்லை. இருந்தாலும் கூட
ஸோ நிச்சயமாக விஜய் இயக்கத்தில் இப்படி நான் ஒரு படத்தையும் ஒரு பேக்கேஜையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் என்ன சொல்கிறது, சர்ப்ரைஸ் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் இந்த தேவி. நிச்சயமாக சினிமா ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து தீர வேண்டிய திரைப்படம் என்று பரிந்துரைக்கின்றேன். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.25. வேற என்ன, உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை இந்த தளத்தில் நீங்கள் அனைத்து திரைப்படங்களுடைய விமர்சனங்களுக்கான இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.